வெல்கம் டு கல்விதாகம் சேனல். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்க்கலாம். 2018 வரைக்குமே நமக்கு எத்தனை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 32. 2019 வரைக்கும் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 37. 2020 38. அதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் வந்து சில மாவட்டங்கள்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 32 இருந்துச்சு. ஓகேங்களா, 2018 வரைக்கும் 32 இருந்துச்சு. 33வது மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி. இது எந்த மாவட்டத்திலேருந்து பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நவம்பர் 22, 2019 அந்த டேட்டில் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 33 பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் ஷார்ட்கட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 34 என்னென்னு பாருங்கள். 33 வந்து தென்காசி, 34 வந்து கள்ளக்குறிச்சி. இது எங்கேருந்து பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து பிரிச்சிருக்காங்க. இது நவம்பர் 26, 2019. இவங்க நவம்பர் 22, அடுத்து நவம்பர் 26, அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28. 35வது மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். இது எங்கேருந்து பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 36வது மாவட்டம் ராணிப்பேட்டை. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர்லேருந்து தான் பிரிச்சிருப்பாங்களா. 35, 36 ரெண்டும் ஒரே டேட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நவம்பர் 22, அடுத்து நவம்பர் 26, அடுத்து நவம்பர் 28 ரெண்டு எல்லாமே 2019 தான். ஓகேங்களா, எந்த மாவட்டத்திலேருந்து பிரிச்சிருக்காங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 37வது மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து பிரிச்சிருக்காங்க நவம்பர் 29, 2019. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்த 5மே பார்த்தீங்கன்னா 2019. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நவம்பர் 22, அடுத்து நவம்பர் 26, அடுத்து நவம்பர் 28 2, அடுத்து 29. மொத்தம் 5மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019. லாஸ்ட்டாக 38வது மாவட்டம் மயிலாடுதுறை வந்து நாகை மாவட்டத்திலேருந்து பிரிச்சிருக்காங்க. ஏப்ரல் 7, 2020. இது ஒன்று மட்டும் தான் 2020. சில இதில் ஏப்ரல் 7ன்னு போட்டிருக்காங்க, சில இதில் ஏப்ரல் 24ன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம், ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க. தெற்கு சைடில் இருக்க காசிக்கு போயிட்டு கல்லை போட்டுட்டு திரும்பி வந்தால் ராணி மாதிரி ஒரு பொண்ணு பட்டு கட்டிக்கிட்டு மயில் கூட வருவா அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தெற்கில் போய் அதான் தென்காசி, தெற்கில் இருக்க காசிக்கு போயிட்டு கல்லை போட்டுட்டு வரணும். இப்போ வந்து ஒரு மேரேஜ்லாம் ஆகுதுன்னா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கல்லை போட்டுட்டு வந்தால் கள்ளக்குறிச்சி, கல்லை போட்டுட்டு வந்தால் ஒரு திருப்பம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, திரும்பி பார்க்காம வரணும், அதான் திருப்பத்தூர். அப்போ வந்து ராணி மாதிரி ஒரு பொண்ணு சிகப்பு கலரில் பட்டு சாரி கட்டிக்கிட்டு மயில் கூட வராங்க. அதான் செங்கல்பட்டு. சிவப்பு கலர் பட்டு சாரிங்கிறது செங்கல்பட்டு, மயில் கூட வராங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் நீங்கள் ஞாபகத்தில் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கூட இங்கிலீஷ் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசிக்கு வந்து டி வரும், அடுத்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து கே வரும், மறுபடியும் திருப்பத்தூருக்கு வந்து டி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிகே டி, அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வரும், ராணிப்பேட்டை ஆர் வரும், அடுத்து வந்து செங்கல்பட்டு, எம் வந்து மயிலாடுதுறை. ஓகேங்களா, அப்போ டிகே டிஆர்சிஎம் அப்படி கூட ஞாபகத்தை வச்சுக்கலாம். அடுத்து இப்போ புதிதாக வரப்போகிற மாவட்டங்கள் என்னென்னு சொல்லி சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இது வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. கும்பகோணம், பழனி, ஆரணி, பொள்ளாச்சி, கோவில்பட்டி, ஒசூர், ஆத்தூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடசென்னை, தென் சென்னை அந்த மாதிரிலாம் வந்து உருவாக போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த உருவாக போகிற டிஸ்ட்ரிக் கீழே நீங்கள் இருக்கீங்களா, இல்லை மேலே சொன்ன ஆல்ரெடி பிரித்த டிஸ்ட்ரிக் கீழே இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஆல். கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம நகராட்சி பற்றி, மாநகராட்சி பற்றி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல்.